ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இப்போது நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணுன்னா அதுக்கு பேசிக்காக நம்ம இந்த கோல்டன் ரூல் தெரிஞ்சால் தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். ஓகேவா? இப்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து டுவெல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் தான் நம்ம போடணும். அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ டெபிட்டில் எது டெபிட் பண்ணணும், எது கிரெடிட் பண்ணணும் தெரிஞ்சால் தான் நம்ம ஜேர்னலை போட முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் என்னன்னு தெரியணும். பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல் அக்கௌண்ட்னா, நாமினல் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் கிளியராக டபுள் என்ட்ரி சிஸ்டம்ன்ற ஒரு வீடியோவில் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை வந்து அப்படியே மெமரைஸ் பண்ண முடியும். ஈஸியாக நம்ம புரிஞ்சு மெமரைஸ் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து மக்கப் அடிக்காதீங்க. திஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னதுன்றதை கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ படித்து நீங்கள் எக்ஸாமுக்காக எல்லாமே பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஒழுங்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து எல்லாமே புரிஞ்சு படிங்க. ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சு படிப்பேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக அக்கௌண்ட்ஸ், இந்த அக்கௌண்ட்ஸ் என்னென்னு, இந்த அக்கௌண்ட்டை பொறுத்து தான் நம்ம டெபிட் என்ன கிரெடிட் என்னன்றது டிஃபர் ஆகும். ஸோ இந்த மூணுமே என்னன்னு சொல்லிட்டு டீப்பாக மீனிங்கோடு புரிஞ்சுட்டு என்னோடய அந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வாங்க. தென் இப்போ கோல்டன் ரூலுக்குள்ளே போகலாம். இப்போ கோல்டன் ரூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் அதில் தான் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். அதுக்காக தான் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம், கோல்டன் ரூலை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? அதில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ், கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அக்கௌண்ட் என்னென்னா 3 அக்கௌண்ட். கோல்டன் ரூலை பொறுத்த வரைக்கும் 3 அக்கௌண்ட்டில் இதை சொல்லியிருக்காங்க: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பர்சனல் அக்கௌண்ட்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். பர்சனல் அக்கௌண்ட்னா ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பர்சனல் அக்கௌண்ட்லேயே 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா நேச்சுரல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் அக்கௌண்ட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட். அதான் நான் அந்த சாப்டரில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நான் இப்போ பொதுவாக சொல்கிறேன். இப்போ பர்சனல் அக்கௌண்ட்னா என்னென்னா ஒரு பர்சனை பற்றி, இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் போடுவோம் இல்லையா, அந்த டிரான்சாக்ஷனில் ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு பேங்க்கை பற்றி, ஒரு பேங்க்கு இல்லைன்னா ஒரு கம்பெனி இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா, அந்த மாதிரி இப்போ நம்ம இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா, இப்போ ஒரு பர்சன் தர வேண்டியது இல்லை முன்னாடியே தந்துட்டது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு பர்சனை பற்றி குறிச்சதுன்னா அது பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அதுதான் பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்னா என்னதுன்னா, ரியல் அக்கௌண்ட்னா ஒன் ஆஃப் த அசட்டை பற்றினது அதில் டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா, அசட்ஸோ இல்லை கூட்ஸோ அதை பற்றி வர்றதெல்லாம், அதை பற்றின டிரான்சாக்ஷன் எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணோன்னா, மிஷினரின்றது வந்து ஒரு அசட்டுன்னா அதில் ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ரியல் அக்கௌண்ட்லேயே வந்து டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் அசட்ஸ்லாம் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு கிளியராக அக்கௌண்ட் சாப்டரில் போய் பாருங்கள். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். டேஞ்சபிள்னால் நம்ம எல்லாமே டச் பண்ணி பார்க்க முடியும், அது நம்ம கண்ணால் பார்க்க முடியும். மிஷினரியை டச் பண்ணி பார்க்க முடியும், நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஸோ அது அது வந்து டேஞ்சபிள் அசட்ஸ். இன்டேஞ்சபிள் அசட்னால் நம்மளால் பார்க்க முடியாது, நம்மளால் தொட முடியாது. அது ஒரு கம்பெனியோட குட் நேம், குட்வில், ட்ரேட்மார்க், அதெல்லாம் வந்து இன்டேஞ்சபிள் அசட். ஸோ ரெண்டுமே இந்த ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? ரியல் அக்கௌண்ட்னாலே. நாமினல் அக்கௌண்ட்னா என்னதுன்னா, அது வந்து ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், அப்புறம் ரெவென்யூஸ்னால் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸு. ஒரு கம்பெனியோட ரெவென்யூ, லாஸஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு வரும். ஓகே? எக்ஸாம்பிள் வந்து சேலரிஸ், நம்ம கம்பெனிலேருந்து சேலரி போதா, அது வந்து எக்ஸ்பென்சஸாக. ஸோ அதனால் அது நாமினல் அக்கௌண்ட். வேஜஸ், இன்கம். இப்போ ரெண்ட் வாங்குகிறோம், ரெண்டல் இன்கம் வருது, நம்மளுக்கு ரெண்ட் கொடுக்குறோம் ஒரு ஹவுஸை. ஸோ அந்த இன்கம் வருதா, ஸோ அது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ் இதை பற்றி பேசினா அது நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து கோல்டன் ரூல்ஸ்லேயே உங்களுக்கு ஏன் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் அந்த கோல்டன் ரூல் படிக்கும்போதே உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட்னா என்னது, ரியல் அக்கௌண்ட்னா என்னது, நாமினல் அக்கௌண்ட்னா தெரியணும்.
அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்ல புரியும். உங்களுக்கு பர்சனல்னால் அந்த பர்சன் இன்வால்வ் ஆகிருப்பார். அந்த பர்சன் ஒரு கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்டியூட்டாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு பேங்காக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது பர்சனல் அக்கௌண்ட். நேம் ஆஃப் த பர்சனாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த அசெட். ஓகே, அதுதான் வந்து ரியல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ், இது எல்லாமே இன்வால்வ் ஆகிக்கிறது தான் நாமினல் அக்கௌண்ட். இதுதான் அதோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெபிட் அஸ்பெக்ட்ஸ் கிரெடிட் அஸ்பெக்ட்ஸ் போகலாம். ஏன் இப்போ டெபிட் அஸ்பெக்ட் கிரெடிட் அஸ்பெக்ட் வச்சுருக்காங்கன்னா, நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் போடுறோன்னா அதில் கண்டிப்பாக ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்கணும், அதில் ரெண்டு டிரான்சாக்ஷனாக இன்வால்வ் ஆகும். ஒன்று டெபிட்டு, ஒன்று கிரெடிட்டு. அந்த டிரான்சாக்ஷனில் ஒன்று டெபிட் பண்ணுவோம், ஒன்றத்தை வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் இந்த ரூலை வச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நீங்கள் தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட இதை நீங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சு மக்கப் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட்டில் வந்து என்ன வரும்னா, டெபிட் இஸ் த ரிசீவர். ஓகேயா? கிரெடிட் இஸ் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன அந்த டிரான்சாக்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து அது பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா ரிசீவராக இருந்தால் டெபிட் பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷனில் அவங்க ரிசீவராக, அந்த பர்சன் வந்து ரிசீவராக இருந்தால் அவங்கள டெபிட்டில் போடணும். கிவராக இருந்தால் அவங்களுக்கு கிரெடிட்டில் போடணும். அதான் டெபிட் இஸ் த ரிசீவர், கிரெடிட் இஸ் த கிவர். நம்ம ரிசீவ் பண்ணுறோம், இது கிரெடிட்னா நம்ம கொடுக்குறோம். ஓகேயா? டெபிட்னா நம்மளுக்கு வர்றது, டெபிட் வாட் கம்ஸ்ன்னு வச்சுப்பாங்க. ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட்னா என்னதுன்னா உள்ளே வர்றது, நம்மளுக்கு உள்ள பொருள் வருதுல, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் உள்ளே வருதா, ஸோ டெபிட் பண்ணணும் பர்ச்சேஸை. ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதுக்கு கேஷ் கொடுப்போம்ல, ஸோ கேஷ் வெளியே போதா, ஸோ கிரெடிட் வந்து வாஸ் கோஸ் அவுட். கிரெடிட் என்னது, வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் நம்ம கிட்டேருந்து வெளியே போகுது இல்லையா, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். டெபிட் எதை பண்ணுவோன்னா, நாமினல் அக்கௌண்ட்டில் ஒரு நாமினல் அக்கௌண்ட் ஒன்று வந்துச்சுன்னா டிரான்சாக்ஷனில் அதில் எதை டெபிட் பண்ணுவோம், ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எவ்வளோ செலவு, இவங்க கம்பெனியோட லாஸ் எல்லாமே டெபிட்டில் வந்துடும். இன்கம் அண்ட் கெயின்ஸ் எல்லாம் வந்து கிரெடிட்டில் வந்துடும். உங்களுக்கு நம்ம கம்பெனியில் என்னென்ன இன்கம் பண்ணியிருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனை பொறுத்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணிவிடுவோம். ஓகேயா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகேயா? ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் வாட் கம்ஸ் இன், உள்ளே வருது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதாவது ஒரு ப்ராடக்டை, ஒரு கூட்ஸை, ஒரு அசட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ரியல் அக்கௌண்ட்னா என்ன சொன்னேன் நான், ஒரு அசட் தான் சொன்னேன். ஸோ அசட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதை டெபிட் பண்ணுங்கள். அசட்ஸ் நம்மளை விட்டு வெளியே போகுதுன்னா, அப்போ நம்ம சேல்ஸ் தானே பண்ணியிருப்போம். அசட் அப்போ தான் நம்மளை விட்டு வெளியே போகுது, ஒரு கூட்ஸ் வந்து வெளியே போகுது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். நம்மளுக்கு வாங்கினதை நம்ம டெபிட் பண்ணுறோம், நம்மளை விட்டு போகிறத வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அதாவது கூட்ஸில். ஓகேவா? அதான் ரியல் அக்கௌண்ட். தென் நாமினல் அக்கௌண்ட்னா என்னது, ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் எல்லாமே அந்த டிரான்சாக்ஷனில் இருந்ததுன்னா அதை டெபிட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெண்ட் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம கம்பெனிக்கு, ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ரெண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம். நம்ம கேஷை வந்து வெளியே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கேஷ் வாட் கோஸ் அவுட், அது வந்து இதில் வரும். ஓகேயா? தென் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ்னால் நம்மளுக்கு இன்கம் வருது, அதாவது ஒரு டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம கம்பெனியோட இன்கம். ஸோ அதை வந்து கிரெடிட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு வருது. ஸோ வந்து கிரெடிட் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, நம்மளுக்கு இன்கம் வந்ததுன்னா அதை கிரெடிட் பண்ணணும். ஓகே, நம்ம அதுக்கான இப்போ ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். ஸோ கேஷை வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோமா, ஸோ நம்மக்கிட்டேருந்து கேஷு போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு இதில் எத்தனை அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்கள். கேஷ் டெபாசிட்டட் பேங்க்னா கேஷ் ஒரு அக்கௌண்ட் ஒன்று இன்வால்வ் ஆகுது, அப்புறம் பேங்க்குன்ற ஒரு அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ கேஷு பேங்க்குன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஷ் என்ன அக்கௌண்ட், நான் என்ன சொன்னேன், நம்மளோட அசட் எல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட் சொன்னேன். ஸோ அசட்டில் கேஷும் ஒன் ஆஃப் த அசட் ஆஃப் த கம்பெனி, ஸோ அது ரியல் அக்கௌண்ட்டா. அதே மாதிரி பேங்க் என்ன சொன்னேன், பேங்க் இப்போ ஏன் பர்சனல் அக்கௌண்ட், பேங்க் வந்து ஏன் பர்சனல் அக்கௌண்ட், ஏன்னா ஒரு நேம் ஆஃப் த பர்சனாவோ இல்லை ஒரு பேங்க்காவோ இருந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் ரூல் என்னது நம்மளுக்கு, இப்போ கேஷ் வந்து டெபாசிட்டட் நம்மளை விட்டு போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேயா? ஸோ நம்ம கேஷை வந்து கிரெடிட் பண்ணணும். என்ன பண்ணணும், கேஷை கிரெடிட் பண்ணணும். பேங்க்கை வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா பேங்க் இஸ் த ரிசீவர். நம்ம கொடுக்குற கேஷை யார் வாங்குறாங்க, பேங்க். ஸோ பேங்க் இஸ் த ரிசீவர். ஸோ டெபிட் இஸ் த ரிசீவர். ஸோ வந்து டெபிட் தானே ரிசீவரு, ஸோ அதனால் நம்ம
பேங்க் வந்து டெபிட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் இதுக்கு என்ட்ரி எப்படி போடுவீங்க? இந்த கோல்டன் ரூல் கூடயே நான் உங்களுக்கு என்ட்ரியும் சொல்லி கொடுத்துட்றேன், அப்படியே ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி. ப்ராப்பராக நான் அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். இப்போது இது கூடயே உங்களுக்கு சொன்னால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் புரியும் உங்களுக்கு. அப்போ என்ட்ரி நான் உங்களுக்கு சொல்லும்போது இது ஈஸியாக உங்களுக்கு அதுவும் புரியும், இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் நான் இது கூடயே சொல்ல, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நான் சொல்கிறத கொஞ்சம் ஸ்லோவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேயா? நான் ரொம்ப நேரம் பேசி மொக்க போடுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு கிளியராக புரியணுன்றது தான் என்னோடய மோட்டிவ். ஸோ அதனால தான் நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இவ்வளோ பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். இப்படி தான் என்ட்ரினா இப்படி தான் போடணும். ஒன்று டெபிட் பண்ணி ஒன்று கிரெடிட் பண்ணுறது தான் ஒரு என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி. ஓகேயா? ஸோ டெபிட் ஒன்று பண்ணால் கிரெடிட்டும் அதே அமௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு அக்கௌண்ட் டேலி ஆகும். ஸோ அதனால டெபிட் வந்து பேங்க் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, டெபிட் இஸ் த ரிசீவர். பேங்க் வந்து அந்த கேஷை ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, ஸோ டெபிட் பண்ணியிருக்காங்க. வாட் கோஸ் அவுட், கேஷ் வந்து கோஸ் அவுட். ஓகேயா? ஸோ அதனால கேஷை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் போக போக வந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எதை நம்ம டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணுன்றது ஈஸியாக புரியும். எப்படி இந்த கோல்டன் ரூல்ஸை நீங்கள் படித்தா மட்டும்தான். இது உங்களுக்கு மெமரியில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கே இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் இப்போ கூட சொல்ல முடியும். ஸோ அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸ்னு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன இன்வால்வ் இருக்குது, கேஷ் இன்வால்வ் இருக்குது, பர்ச்சேஸ் இன்வால்வ் இருக்கா. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேஷ் வெளியே போகுது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பாருங்கள், பர்ச்சேஸுன்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அது நாமினல் அக்கௌண்ட்டாக, நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அதானே. ஸோ இது எக்ஸ்பென்சஸ் மூடில் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸை வந்து டெபிட் பண்ணுறோம். ஏன் டெபிட் பண்ணுறோம், பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஏன், இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்மளை விட்டு என்ன போகுது, கேஷ் வெளியே போகுது. நான் ஆல்ரெடி இதில் என்ன சொல்லியிருக்கேன், கேஷ் வந்து வாட் கோஸ் அவுட். ஓகேயா? கேஷ் வந்து வெளியே போதா, ஸோ அதனால் அது கிரெடிட் பண்ணுறாங்க. ஓகே, இது மாதிரி தான் நீங்கள் இப்போ டெபிட்டு எதை டெபிட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு என்ன ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்தா அதில் என்ன அக்கௌண்ட், எத்தனை அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றது தெரியணும். எப்பயுமே எல்லா டிரான்சாக்ஷனிலும் 2 அக்கௌண்ட் இருக்கும். ஓகேயா? அந்த 2 அக்கௌண்ட்டில் எதை டெபிட் பண்ணோம், எதை கிரெடிட் பண்ணோன்றதுக்கு தான் இந்த கோல்டன் ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேயா? ஸோ வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இப்படி தான் சொல்லுவாங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு. நம்ம இந்த டேட்டாவும் இந்த டூவும் வந்து மஸ்ட்டு நம்ம போடணும், ஒரு என்ட்ரின்னு போடும்போது ஜேர்னல் என்ட்ரியில். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். எப்படி பர்ச்சேஸ் டெபிட் ஆச்சு, பிகாஸ் பர்ச்சேஸ் இஸ் த எக்ஸ்பென்சஸ். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் பர்ச்சேஸுன்றது என்ன அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட்டு. ஓகேயா? ஸோ நாமினல் அக்கௌண்ட் ஏன் நம்ம சொல்கிறோம், அது எக்ஸ்பென்சஸ்ன்றதால நாமினல் அக்கௌண்ட் சொல்கிறோமா. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அது எக்ஸ்பென்சஸ்ன்றதால பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிட்டு, ஏன் கேஷ் கிரெடிட் பண்ணோன்னா, பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்ம கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஓகேயா? ஸோ வாட் கோஸ் அவுட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேயா? ஸோ அதனால நம்ம கிரெடிட் பண்ணுறோம். தென் இப்போது நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். உங்கள் புக்கில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு போட்டு அந்த ரூல் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்ல கோல்டன் ரூலு, அதில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கானது. அது எப்படி இங்கே அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். In case of personal accounts, the rule is debit the account of the person who receives the benefit and credit account of the person who gives the benefit. அதாவது நம்ம வந்து பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அவங்க டெபிட் பண்ணுவாங்க, பெனிஃபிட்டை கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து கிரெடிட் ஆவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து இப்போது பெய்டு அன்பு 10,000 பை செக். நம்ம அன்புக்கு வந்து பேங்க் மூலயமா, அதாவது செக், அப்போ செக்குனாலே அப்போ பேங்க்குன்றது அங்கே வந்துடுதா. செக்குனா எங்கே செக் யூஸ் பண்ணுவாங்க, பேங்க்கில். ஸோ என்ன டிரான்சாக்ஷன் அங்கே இன்வால்வ் ஆகிருக்கு,
அன்பு அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ என்ன அக்கௌண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே என்ன அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பர்சனலாக, ரியலாக, நாமினலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அன்புன்றது ஒரு நேம், ஸோ பர்சனல் அக்கௌண்ட். பேங்க்குன்றது ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட், ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸோ அதனால வந்து அதுவும் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ போத் ஆர் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் நேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன ரூல் அப்ளை ஆகும் அப்படின்றத பாருங்கள். இப்போது பெய்டு அன்பு. ஸோ அன்பு தான் ரிசீவ் பண்ணுறான் அமௌண்ட்டு. யாருக்கு கொடுக்குறோம்? அன்புக்கு தானே கொடுக்குறோம். ஸோ யார் ரிசீவ் பண்ணுறவங்க எல்லாமே டெபிட் பண்ணுவாங்கள்ல. ஸோ டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் இஸ் த கிவர். ஓகேயா? ஸோ அன்பு இஸ் த ரிசீவர், அன்பு தான் வந்து வாங்குறாங்க. அண்ட் த பேங்க் இஸ் த கிவர். ஸோ ரிசீவரை டெபிட் பண்ணணும், பேங்க்கை அதாவது கிவரை கிரெடிட் பண்ணணும். இங்கே வந்து அன்பு வந்து ரிசீவர், பேங்க் வந்து கிவர். ஸோ அன்பு வந்து டெபிட் பண்ணணும், அப்புறம் பேங்க்கை வந்து கிரெடிட் பண்ணணும். ஸோ அன்பு அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரியாக நம்ம போடுவோம். ஓகேயா? இப்போ பர்சனல் அக்கௌண்ட் இந்த மாதிரி யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரியல் அக்கௌண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ரூல் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். So in case of real accounts, the rule is debit what comes in and credit what goes out. Okay, so real account பொறுத்த வரைக்கும் debit what comes in எது உள்ள வருது, கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் எது உள்ளே போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ். ஓகேயா? ஸோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இதில் என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ஓகேயா? ஸோ ஃபர்னிச்சருன்றது ஒன் ஆஃப் த அசட், கேஷ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசட். ஸோ இது ரெண்டுமே வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ போத் ஆர் ரியல் அக்கௌண்ட் இன் த நேச்சர். ஓகேயா? இப்போது ஃபர்னிச்சர் நம்ம வாங்குகிறோன்னா ஃபர்னிச்சர் நம்மளுக்கு கம்பெனிக்கு உள்ளே வருதா? எப்பயுமே நீங்கள் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணுமே தவிர ஒரு கம்பெனியோட ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்றைக்குமே யோசிக்காதீங்க. எந்த என்ட்ரி எந்த அக்கௌண்ட் போட்டாலுமே இது ஒரு சின்ன டிப்ஸ். எப்பயுமே உங்கள் கம்பெனி சைட்லேருந்து மட்டுமே யோசிங்க. ப்ரிப்ரைட்டர் அதாவது ஒரு ஓனரோட சைட்லேருந்து யோசிக்காதீங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ போத் ஆர் ரியல் அக்கௌண்ட். ஏன்னா அசட், போத்துமே அசட்ஸ். ஸோ இப்போ எது டெபிட் எது கிரெடிட் பண்ணணும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஃபர்னிச்சர் வாங்குகிறோமா, அப்போ ஃபர்னிச்சர் உள்ளே வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், அப்போ ஃபர்னிச்சரை வந்து டெபிட் பண்ணணும். ஓகேயா? தென் கேஷ் கோஸ் அவுட். நம்ம ஃபர்னிச்சரை காசு கொடுத்து வாங்குகிறோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் 5,000. ஸோ நம்ம கேஷ் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ கேஷ் என்ன ஆகுது? வெளியே போகுது. ஸோ கேஷ் கோஸ் அவுட். ஸோ கேஷ் கோஸ் அவுட்னா நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ cash account. So furniture account data to cash account. This is one of the journal entry. நெக்ஸ்ட் பாருங்கள், நாமினல் அக்கௌண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். இதுதான் அந்த நாமினல் அக்கௌண்ட்டோட டெபிட் கிரெடிட்டோட ரூல். ஃபார் நாமினல் அக்கௌண்ட் த ரூல் இஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இதை ரூல் படி நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரூல். இந்த ரூலை வச்சு தான் நீங்கள் போட போகிறீங்க. ஓகேயா? ரூல் என்னது? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ரூலை நீங்கள் நல்லா தெளிவாக மைண்டில் ஏற்றுக்கிட்டாதான் நெக்ஸ்ட் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி ஈஸியாக போட்டு அழகாக மார்க் வாங்கலாம். ஓகேயா? ஸோ அதனால் எப்பயுமே வந்து இந்த ரூலை வந்து தப்பாக படிச்சிடாதீங்க. டெபிட் என்ன பண்ணணும்? ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ இதை மாற்றிலாம் படித்தா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் கிளியராக கரெக்டாக இந்த ரூலை மட்டும் ஈஸி, அதை ரொம்ப அழகாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸி. அதான் சொல்கிறேன், தூக்கத்தில் இருந்து கேட்டால் கூட நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுக்கு. பெய்டு ரெண்ட். இப்போ நம்ம ஒரு ரெண்ட்டை வந்து பெய்ட் ரெண்ட் பே பண்ணுறோம், கேஷாக பே பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இதில் என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு? ரெண்ட் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேயா? ஸோ ரெண்ட்டுன்றது என்னது? ஒரு எக்ஸ்பென்சஸ். நம்ம கம்பெனி, நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், கம்பெனி சைட்லேருந்து யோசிங்க சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்ட்டுன்றது நம்ம கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ். நம்ம நம்ம கம்பெனி மூலயமா ஒரு ரெண்ட் எடுத்திருக்கோம், ரெண்ட்டு கொடுக்குறோம், காசு கொடுக்குறோன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அக்கௌண்ட்டில் வரும்? அது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஏன்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ் எல்லாமே நாமினல் அக்கௌண்ட்டில் தானே வரும். ஸோ அது வந்து நாமினல் அக்கௌண்ட்டு.
ஓகே. அண்ட் கேஷ் வந்து என்னது ஒரு அசெட், அதனால அது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். அப்புறமா வந்து இப்போது நாமினல் அக்கௌண்ட்டில் இது டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா அப்படின்றது உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா. ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இது. ஸோ அதனால் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அண்ட் அண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து என்னது, கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட். ஓகேயா. ஸோ கேஷ் வந்து போகுது, நம்ம ரெண்ட் பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகுதா, ஸோ கேஷ் கோஸ் அவுட். அதனால ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் கோஸ் அவுட்டுன்னா அது கிரெடிட் தானே, கிரெடிட்டில் தானே கேஷ் கோஸ் அவுட்டுன்ற ரூல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறோம், ரெண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்ட்டை ஏன் டெபிட் பண்ணுறோம், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ அதனால் ரெண்ட்டை டெபிட் பண்ணுறோம். கேஷுன்றது ரியல் அக்கௌண்ட்டு, ஸோ கேஷ் கோஸ் அவுட். ஸோ அதனால் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். இது நீங்கள் ஒரு சம்ம போட போட உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் போட உங்களுக்கு அந்த ரூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகிடும். ஸோ அதனால் நிறைய நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இதை வச்சு. தென் நீங்கள் என்ட்ரி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன இது அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்டில் வரும், எந்தெந்த இதெல்லாம் வந்து இப்போ கேபிட்டல் ட்ராயிங்ஸ் இதெல்லாம் வந்து எந்த அக்கௌண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கான ரூலை அப்ளை பண்ணி என்ட்ரி போட முடியும். ஸோ கேபிட்டலுன்றது என்ன அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டு. நான் இப்போ வந்து அப்படியே சொல்லாமல் உங்களுக்கு எதனால் இந்த அக்கௌண்ட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கேபிட்டலுன்றது பர்சனல் அக்கௌண்ட். ஏன்னா கேபிட்டல் இஸ் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட் பை ஓனர். அதாவது ஒரு ஓனர் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் தான் கேபிட்டல். ஸோ ஓனருன்றது ஒரு பர்சன், ஸோ இதனால் பர்சனல் அக்கௌண்ட். இங்கே எப்படியுமே இந்த கேபிட்டலுன்னு இருந்தாலே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஒரு பர்சனை தான் குறிக்கணும், அதாவது அந்த ஓனர் ஒரு பர்சனை குறிக்கணும். ஸோ பர்சன் பேர் குறித்தாலே அது பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தெரியும்ல உங்களுக்கு. ஸோ கேபிட்டல்னாலே உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் ஒன் ஆஃப் த பர்சன், அதாவது ஓனர் இன்வெஸ்டட் டு த கம்பெனி. ஸோ அதனால் ப்ரொப்ரைட்டர்னால் யார், ஓனர். ஓகேயா. ஸோ அதனால் உங்கள் கேபிட்டல்னாலே ஒரு பர்சனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ்னாலும் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பர்சன் தான் வரணும். ஏன்னா ட்ராயிங்ஸ்னால் ஒரு கம்பெனிலேருந்து அந்த ஓனர் இருக்காங்கள்ல, அந்த ஓனர் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு அமௌண்ட்டை எடுக்கிறாங்கன்னா அதுதான் ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சரியா. இப்போ வந்து இதுலேயும் பாருங்கள், ஒரு பர்சன் அந்த ஓனர் தான் இன்வால்வ் ஆகுறாரு. இதுலேயும் அந்த ஓனர், அதாவது ப்ரிப்ரைட்டர், இதுலேயும் அந்த ஓனரை தான் நம்ம அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் வந்து ப்ரிப்ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரிப்ரைட்டர் ரெண்டுத்துலேயுமே இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒரு பர்சன் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ ட்ராயிங்ஸுன்றது ஒரு பர்சனாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பர்சன், அதாவது அந்த ஓனர் தான் தன்னோட கம்பெனிலேருந்து பர்சனல் யூஸ்க்காக ஒரு கம்பெனிலேருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிறாரு, இல்லைனா ஒரு கேஷை எடுத்துக்கிறாரு, யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால் அதை தான் ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது பர்சனல் எடுக்கிறதால இது பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ் இஸ் ஒன் ஆஃப் த அசெட். ஸோ அசெட்ஸ் எல்லாமே ரியல் அக்கௌண்ட். ஸோ அசெட்ஸ்ன்றது ரியல் அக்கௌண்ட். ஓகே, கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு. நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே நம்மளுக்கு. நம்ம அது கம்பெனிக்கு மூலயமா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோன்னா அது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் எதில் வரும், நாமினலில் வரும். ஸோ அதனால் நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோன்னா அது நம்மளுக்கு இன்கம், நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 5000 பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, இல்லை நீங்கள் 4500 மட்டும் பே பண்ணால் போதும், 500 rupees டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோமா, ஸோ அதனால் அது வந்து இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஆல் இன்கம் அண்ட் கெயின் வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் சேலுன்றது ஒன் ஆஃப் த இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஓகேயா. ஸோ அதனால் இப்போ சேல் பண்ணால் நமக்கு காசு வருது இல்லையா, ஸோ அதனால் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். அதாவது பர்சனல் அக்கௌண்ட்லேயே நான் 3 பர்சனல் அக்கௌண்ட் சொன்னேன் இல்லையா, நேச்சுரல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் அக்கௌண்ட் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் தான் இது. அதாவது பர்சனல் அக்கௌண்ட்லேயே 3 இருக்குது. நேச்சுரலாக ஒரு நேமை குறிச்சிட்டு தான் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். இன்னொன்று வந்து ஒரு கம்பெனியவோ இல்லை வேறு ஒரு இன்ஸ்டியூட்டையோ குறிச்சிருந்தா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. மூணாவது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் இது வரும். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் என்னதுன்னா, நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரி
அதாவது நம்ம குடுக்க வேண்டிய சேலரி, அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா என்னது? நம்ம குடுக்க வேண்டிய சேலரி இன்னும் குடுக்கல. இப்போ ஒரு 10,000 தான் குடுத்துருக்கோம். இன்னும் 20,000 குடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அப்புறம் வந்து ப்ரீபெய்டா முன்னாடியே நம்ம குடுத்துடுறோம்ல. முன்னாடியே சில ரெண்ட் எல்லாம் வந்து நம்ம 5,000 குடுக்க வேண்டிய இடத்துல, நம்ம முன்னாடியே ஒரு 15,000 ஒரு 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து குடுத்துறோம் வச்சுக்கோங்க. அப்ப ப்ரீபெய்ட் ரெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து பர்சனல் அக்கவுண்ட்ல வரும். அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கவுண்ட் மூலியமா இந்த பர்சனல் அக்கவுண்ட்ல வரும்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட் ரெண்டுமே வந்து பர்சனல் அக்கவுண்ட்ல வரும். நெக்ஸ்ட் ரெண்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் எல்லாமே நாமினல் அக்கவுண்ட்ல வரும். ஓகேயா? இப்போ நான் டெபிட் கிரெடிட்டை பற்றி நான் இதில் பேசவே இல்லை. ஒன்லி ஃபைண்ட் அவுட் த என்ன அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் டெபிட் எது பண்ணணும், கிரெடிட் என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இது என்ன அக்கௌண்ட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகேயா? அந்த ரூல் படி பார்த்தா நாமினலை டெபிட் இஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட் இது என்ன அக்கௌண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு தெரியணுன்றதுக்காக தான் அவங்க சொல்ல. டெபிட் கிரெடிட்டை பற்றி நான் இதில் பேசலை. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பேங்க். பேங்க் ஆல்சோ ஒன் ஆஃப் த நான் என்ன சொன்னேன் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல் பர்சனில் வரும். ஸோ அதனால பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பில்டிங்ன்றது அசட் எல்லாமே ரியல் அக்கௌண்ட். தென் பேங்க்ன்றது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஒரு இன்ஸ்டியூட்ன்றது, அதாவது சீதான்ற ஒரு நேம் வந்ததுனாலும் அதுவும் பர்சனல் அக்கௌண்ட். தென் முருகன் லெண்டிங் லைப்ரரி, இது ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட் லைப்ரரி, அதுவும் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸாகவும் இருக்கலாம், ஒரு இன்கம்மாகவும் இருக்கலாம். அதனால நீங்கள் வந்து நாமினல் அக்கௌண்ட் ரெண்டுமே இருக்கிறதால நீங்கள் அது வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்கம். உங்களுக்காக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் யாருக்காக கொடுக்க போகிறீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட்னா என்னன்னு தான் நான் இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேயா? தென் குட்வில்ன்றது ஒரு அசட். அதான் நான் சொன்னேன் இல்லையா? அசட்லேயே 2 அசட் இருக்குது. ஒன்று டேஞ்சபிள், ஒன்று இன்டேஞ்சபிள் அசட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டேஞ்சபிள்னால் வந்து நம்ம பார்க்க முடியும் கண்ணால். அதுவே இன்டேஞ்சபிள் அசட்னா நம்மளால் பார்க்க முடியாது. இது குட்வில்னா என்னது? ஒரு கம்பெனியோட நல்ல பேர், அதுதான் குட்வில். அதுவும் ஒரு அசட் ஆஃப் த கம்பெனி. இப்போ பேட்டா ஷோரூம் இருக்குது. பேட்டான்றது நம்ம சொன்னாலே நம்ம நல்ல பிராண்டாக இருக்கும் சொல்லி வாங்கிடுவோம் இல்லையா? எதுக்காக? பிகாஸ் அந்த பிராண்ட் நேம் வந்து அவ்வளோ பாப்புலராக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அசட் ஆஃப் த அந்த கம்பெனிக்கு ஒரு அசட். அது ஒரு குட் நேம். அதுதான் வந்து குட்வில் சொல்கிறாங்க. ஸோ அந்த குட்வில் வந்து அசட். அதனால அது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் காப்பிரைட் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசட். அதுவும் காப்பிரைட்டும் ஒரு நல்ல பேர் தானே, அதனால அதுவும் ரியல் அக்கௌண்ட்டில் வரும். அதுவும் ஒன் ஆஃப் த அசட். நெக்ஸ்ட் அசட் எல்லாமே ரியல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அதனால அதுவும் வரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னால் ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்லாம் இதில் நாமினலில் வரும். நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்டுன்றது வந்து ஒரு இன்கம். ஒரு நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட்டாக என்னது? ஒரு இன்கம் மாதிரி அது கம்பெனிக்கு. ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டிவிடெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால டிவிடெண்ட்றது ஒரு இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால் அது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஏன்னா நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்னது? எக்ஸ்பென்சஸ், இன்கம் அதில் இருக்கிறது தான் நாமினல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். பார்த்தீங்களா? அவுட்ஸ்டாண்டிங் நம்ம தர வேண்டிய ரெண்ட் இருந்ததுன்னா, அவுட்ஸ்டாண்டிங் நம்ம தர வேண்டியதோ இல்லை முன்னாடியே தந்துட்டதோ அப்படி இருந்தாலே அது வந்து பர்சனல் அக்கௌண்ட், அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அதனால் பர்சனல் அக்கௌண்ட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சேலரிஸ் பே பண்ணால் நம்மளுக்கு அது நம்ம கம்பெனிக்கு அது லாஸ் தானே. ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் தானே அது. லாஸ்ன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரதால் நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வேஜஸும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். ஸோ அதனால் நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம். இப்போது இன்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கமாக நம்மளுக்கு வருதுன்னா அதுவும் நாமினல் அக்கௌண்ட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து கேரேஜ் இன்வர்ட் நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் இது பண்ணுறதுக்காக கேரேஜ் இன்வர்ட் கொடுக்குறாங்கன்னா அதுவும் வந்து நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேயா? நம்மக்கிட்ட வருது. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னால் என்னது? அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னால் நம்ம தர வேண்டியது கூலி சொல்லுவாங்கள்ல, கூலி காசு கூட சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம தர வேண்டியிருக்கு அப்படின்னா அதுவும் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் பேங்க் லோன்னா என்னது? பேங்க்குனாலே அது பர்சனல் அக்கௌண்ட். பேங்க் லோன்னாலும் அது பர்சனல் அக்கௌண்ட் தான். நெக்ஸ்ட் கமிஷன் வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கலாம், இல்லை பே பண்ணியிருக்கலாம், எக்ஸ்பென்சஸோ இல்லை லாஸஸோ. ஆனால் கமிஷன்றது நாமினல் அக்கௌண்ட். ஓகே. இதில் ஒரு ஹிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதான் நான் முன்னாடி இதில் சொன்னது, அவுட்ஸ்டாண்டிங் ஆர் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் or income coming under personal account. ஓகேயா? ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை அவுட்ஸ்டாண்டிங் அதில் ஏதாவது ஒன்று வந்ததுனாலே பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும்.
நெக்ஸ்ட் வந்து இது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேட் டெப்ஸ்ன்னு இருக்குல்ல, பேட் டெப்ஸ்ன்றது நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா பேட் டெப்ஸும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். பேட் டெப்ஸ்னால் என்னது, நம்ம கம்பெனி வந்து யாருக்கோ சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட காசு தரணும் இல்லையா, அந்த காசு தராமல் அவங்க இல்லவே இல்லை, அவங்க வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அவங்க தரவே முடியல, அவங்கள எங்கேயுமே தேட முடியல நம்மளால், அந்த பர்சன் எங்கே போனானே தெரியல, நம்மளை ஏமாற்றிட்டான், அவன் வந்து அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவன்கிட்டேருந்து கேஷ் வராது, நான் அவனை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் நம்மளுக்கு தர வேண்டியிருக்குன்னா ஆனால் அது எப்பயுமே வராதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதுதான் பேட் டெப்ஸ். நம்மளுக்கு வரவே வராதுன்றது ஒரு அமௌண்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பேட் டெப்ஸ் ரெக்கவரும் ஆயிருக்கு. சப்போஸ் அது ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவனே வந்து நம்ம கொடுத்தான்னா அது வந்து பேட் டெப்ஸ் ரெக்கவரில் நம்ம போடுவோம். இப்போதைக்கு பேட் டெப்ஸில் போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது, அது நமக்கு வராது அப்படின்ற ஒரு இதுதான் அது பேட் டெப்ஸ். ஸோ பேட் டெப்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி தானே, அது லாஸ் ஆஃப் த கம்பெனி தானே அது, அதனால அது நாமினலில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ஒரு கோல்டன் ரூலை நான் எப்படி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில. சத்தியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவையும் நீங்கள் ஸ்லோவாக திருப்பி பாருங்கள். ஆக்சுவலி எல்லோரும் கோல்டன் ரூல்ஸ்க்கெலாம் 5 minutes 10 minutes அப்படி தான் வீடியோ போடுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு 34 minutes கிட்டே போயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அது ஏன் இவ்வளோ டீப்பாக போடுறேன்னா, நீங்கள் எல்லாமே கோல்டன் ரூல்ஸில் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேசிக்காக இருக்கிறது ஒன்று. ஸோ இது தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் போட முடியும், சூப்பராக உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ஜாலியாக படிக்க முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சு அழகாக படிச்சிங்கன்னா மைண்டில் ஈஸியாக மக்கப் பண்ணாமல் அப்படியே புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அழகாக போட்டு போய் செம்மையாக மார்க் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. பிடிச்சி படிங்க, அக்கௌண்ட்ஸ் வந்து செம்மையாக சாப்டர். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பிடிச்சி படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜேர்னல்னால் என்னன்றதை உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். இதுலேயே உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் நான் சில சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு டீப்பாக ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.